Friday Facts நேயர்களுக்கு வணக்கம் and நீங்க பார்த்துட்டு சுதா டைம்ஸ் and நான் உங்கள் விஜய் ஹரி and நான் உங்க விஜய் நதியா. ஓகே, இன்னைக்கும் நாங்க நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அல்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நதியா சொல்லுவாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் அப்டேட் நான் தான் கொடுப்பேன். என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா கூலி படத்துல இருந்தா எனக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், நம்ம லோகேஷ் கனகராஜோட 6வது படம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க போறாங்கன்றதும் நமக்கு ஆமா, ஏன்னா வேட்டை முடிச்சு தான் அவரு கூலிக்கு போக போறாரு. சோ இப்போ இந்த படத்துல இருந்து எனக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா வந்து இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க. அவரும் இருக்காரு அந்த படத்துல. ஏன்னா ரீசெண்டா வந்து அவர் தமிழ் படங்கள்ல வந்து நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. நான் குபேராலையும் அவர் இருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ கூலிலையும் இருக்காரா? எஸ், ஆமா, கூலி படத்துல வந்து அவர் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சியூல ப்ளே பண்ண கேரக்டர்ஸ் வந்து இந்த மூவில வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஆனா எல்சியூ கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டாரு இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்ட்டு. அதனால அவங்களுமே இந்த இதுல நடிச்சிருந்தாலுமே பட் இது எல்சியூ கிடையாது. சோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்சி வந்து பின்னாடி பொறுமையா வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அடுத்து இருக்குல்ல, அடுத்து கைதி 2 இருக்கு, அப்புறம் விக்ரம் 3 இருக்கு, லியோ 2 வர விக்ரம் 3யா விக்ரம் 2 தெரியல, அது அவர் சொல்ல முடிவு பண்ணிப்பாரு. வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூலிக்கு அப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன மூவ் பண்ண போறாரு அப்படின்றது. ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அவரை பத்தினதான் ஒரு அப்டேட். ஓகே, என்ன அப்டேட் எடுத்துறாங்க என்ன அப்படின்னா அவருக்கு வந்து விடுதலை 2 வந்து வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னுமே அவர் வந்து 20 நாள் ஷூட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கே 20 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அப்ப வாடிவாசல் என்னாச்சு? வாடிவாசலை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ண எனக்கு இன்னும் ஒரு 3 மாசம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3 மாசம் டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆமா, 3 மாசம் கண்டிப்பா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதனால இன்னும் ஒரு 3 மாசம் தேவைப்படும். இப்போ என்னன்னா விடுதலை 2 20 நாள் இருக்கு அப்படின்றது போது அது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மெயினா சார் கண்டிப்பா வடசென்னை 2 எப்போ வரும்ன்றது மக்கள் மத்தியில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கும்போது வடசென்னை 2 என்ன பட் எடுக்கணும்ல. வடசென்னை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அப்ப கண்டிப்பா வடசென்னை 2 வந்து எப்போ வரப்போகுது அப்படின்றது ஒரு கேள்வி. மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா வாடிவாசல்ல வந்து நம்ம அமீர் சார் இருக்காரு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவர் வில்லன் ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் போயிட்டு இருக்கு. ஓ, வில்லன் ரோல் பண்ண போறாரா? ஆமா, ஏன்னா ஏற்கனவே ராஜன் அப்படின்ற கேரக்டர் வந்து நம்ம வெற்றிமாறன் கதையில பண்ணி பயங்கரமான ஒரு பேர் கிடைச்சது இல்லையா. இப்ப வாடிவாசலையும் அவர் நடிச்சு இன்னொரு ஸ்டேஜுக்கு போக போறாரு அப்படின்றது உறுதியா தெரியுது நமக்கு. எப்ப விடுதலை 2 முடிச்சுட்டு வாடிவாசல் போக போறாரு, வாடிவாசல் முடிச்சுட்டு எப்ப வடசென்னை 2 ஆரம்பிக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துல இருந்தா எனக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சா ரிலீஸ் டேட்டா? அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து திவாலி அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தா அதுக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா இப்போ வந்து விடாமுயற்சியோட அப்டேட்ஸ் வந்து இப்போ அவ்வளவா நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஆமா, ஏன்னா குட் பேட் அக்லி ஷூட் போயிட்டாரு. எஸ், அதுல தான் ஷூட் போயிருந்தனால இப்போ விடாமுயற்சி சரியா தெரியாது. ஸோ அந்த விடாமுயற்சியோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் வந்து படத்தோட ரிலீஸ் டேட் வந்து நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியும். இன்னும் ஷூட்டிங் வேற இருக்கா? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து குட் பேட் அக்லியோட அப்டேட் தானே நமக்கு டே பை டே வருது. விடாமுயற்சி வரல, அப்படியே சாங் ஷூட்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. எஸ், ஸோ வந்து எப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்பதான் நமக்கு வந்து கிளியரா அந்த ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் வருதா இல்ல வந்து குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் வருதா? விடாமுயற்சி தான் வரும் அப்படின்றது எல்லாருமே நம்புவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹரி எந்த படம் வருது அப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவரை பத்தின ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட 50வது படம் மகாராஜா இருக்குல்ல, நம்ம நித்யன் சுவாமிநாதன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுல யார் யார் நடிக்கிறாங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி, அப்புறம் அனுராக் கைஷப், அப்புறம் மம்தா மோகன்தாஸ், திவ்யா பாரதி, அபிராமி, பாரதி ராஜா, அப்புறம் வந்து முனிஷ்காந்த், இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். பயங்கரமா ஒரு ஸ்டார் காஸ்ட், பயங்கரமா எடுத்துருக்காங்க. படமும் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சுவாரஸ்யமான இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் 2024 அங்கே வந்து ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே விடுதலை 2லாம் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஃபாரினில், அதே மாதிரி வந்து இதையும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா படமும் பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து அங்கே ஸ்க்ரீனிங் பண்ணி எப்போ ஏற்பட்ட ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட பெறப்போகுது அப்படின்றது தெரில. எப்போ ரிலீஸும் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. நிறைய பேர் அதில் ஆமாம், நிறையா ஸ்டார் கேஸ்ட் பயங்கரமான ஒரு இன்வால்மெண்ட்லாம் கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மகாராஜா படம் வந்து அதுவும் அவரோட 50வது படம் எப்படி ஹிட் கொடுக்க போகுது. தமிழ் சினிமால இவ்வளவு சீக்கிரமா 50வது படம் நடிக்கிறது நம்ம விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன். எஸ், நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா அவங்கள பத்தின அப்டேட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஐடென்டின்ற படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டொவினோ தாமஸ்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா ஹீரோவா. இதுல இருந்து என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா த்ரிஷாவோட போர்ஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து
ரீசெண்டா அந்த படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது தான் மக்கள்லாம் போய் போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் தானே இது? ஆமா அந்த படம் தான், ஐடென்டி படம் தான். ஸோ அவங்க போர்ஷனும் முடிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டொவினோ தாமஸோட ஆக்டிங், நம்ம த்ரிஷாவோட அவங்களோட ஆக்டிங்கும் சேர்ந்து இந்த படம் வந்து பயங்கரமா. ஏன்னா ரீசெண்டா நம்ம டொவினோ தாமஸ் அவரோட படங்கள்லாம் வந்து இங்க பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இப்போ கூட நடிகர் ஜேஆர் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் ஐடென்டி எப்பேற்பட்ட ஒரு படமா இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்களை பத்தின ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டர்போ அப்படின்ற ஒரு படம் வந்து வரப்போகுது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று விட்டுருந்தாங்க. பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வைசாக் வந்து அந்த அளவுக்கு எடுத்துருக்காரு. பயங்கரமா ஒரு ஃபைட்டு, ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்க போகுது அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா வில்லனும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தாப்புல, நம்ம மம்முக்காவும் பயங்கரமான ஒரு ஆக்ஷனா பண்ணியிருந்தாப்புல. என்ன அப்படின்னா அதில் ஒரு டைலாக், இந்த ஜோஸ் யாரா ஜோஸ் அப்படின்னு கேட்கும்போது ஜோஸ் டர்போ ஜோஸ் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஃபைட் சீன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமா எடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த கடைசியா ஒரு கன் ஷாட் ஒன்று காமிச்சிருப்பாங்க, அதுவும் வந்து பயங்கரமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா மலையாள சினிமா வந்து இப்போ ரீசெண்டா பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இல்லை அப்பலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு இப்போதான் தெரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆவேசம், பிரேமலு, இப்போ நடிகர் ஜெயாரு, அப்புறம் நம்ம டர்போ வருது, நம்ம மம்முக்கா படங்களே இந்த கண்ணூர் ஸ்குவாடு, அப்புறம் வந்து காதல் திக்கோர், அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப அடுத்த ஒரு 100 கோடி கலெக்ஷன் வந்து நம்ம டர்போவும் இணைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஆனா படம் ரிலீஸ் ஆகி எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டர்போ எப்பேற்பட்ட ஒரு படமா வந்து அமைஞ்சு நம்ம மக்கள்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பை பெற போகுது அப்படின்றத ஓகே. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம RS துரை செந்தில்குமார் அவருடைய இயக்கத்துல ரெடி ஆயிட்டு இருக்க கருடன். எஸ், நம்ம வந்து சசிகுமார் சார் அண்ட் சூரி சார், உன்னிமுகந்தன், எஸ், இவங்களோட நடிப்புல ரெடி ஆயிட்டு இருக்கல கருடன். அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க மக்களே. சோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா மே தான் வரப்போகுது அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்ப மேல எந்த டேட்ல வரப்போகுது அப்படின்றத இன்னைக்கு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ கூட என்ன வந்து கேட்ட, என்னையா மே வந்து ஒரு 2 வீக் போயிடுச்சு, எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா பார்த்தா இன்னைக்கு வந்து சொல்லிருக்காங்க. சோ வந்து பார்க்கலாம், இன்னைக்கு ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த படமும் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷோவோட லாஸ்ட் அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவின் அவர்களை பத்தின ஒரு அப்டேட் தான். அவரை பத்தி அப்டேட் இப்பதான் ஸ்டார் வந்துச்சு. ஸ்டார் பயங்கரமா போயிட்டு இருக்குது தியேட்டர்ல. நிறைய பேர் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு செம்ம ஃபீலா அப்படியே போயிட்டு இருக்குது படம். அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆள் கூட கேமியோ பண்ணிருக்காரு. நான் பாத்துட்டு வந்தானே, நான் சொல்ல மாட்டேன், நான் பார்க்கல. இந்த பொண்ணு தனியா விட்டு போய் பாத்துட்டு வந்துருச்சு. சரி, நான் பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்றேன். சரி, ஓகே, அவரை பத்தி என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த படம் வந்து சதீஷ்குமார், நம்ம டான்ஸ் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது போயிட்டு இருக்கு. கிஸ் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வச்சிருக்காங்களாம். ஆமா, கிஸ் அப்படினு அவர் நடிக்கிற படம் எல்லாமே 4 லெட்டர்ல தான் முடியுது. ஆனா அடுத்த படம் வந்து பெரிய படம். ஏன்னா பிளட்டி பேக்கர் அப்படின்றது வந்து ஒரு 11 எழுத்து அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிஸ் அத பத்தின ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா அந்த படம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 days மட்டும் ஷூட்டிங் இருக்கு. யார் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர் தான் மியூசிக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கவினுக்கு மியூசிக் பண்றாரு. பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மெயினா இந்த படத்துக்கு ஹீரோயின் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி அஸ்ரானி. ஆமா, நம்ம அயோத்தியில நடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயினா பண்றாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, பார்க்கலாம். இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கவின் அவர்களுக்கு வந்து ஒரு பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்குது. எப்பேற்பட்ட ஹீரோவா வளர்ந்து வந்துட்டு இருக்கான்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, கிஸ் எப்பேற்பட்ட படமா இருக்க போது, அடுத்து பிளட்டி பேக்கர் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு படமா ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டர், இந்த ஹீரோயின் ஆர் டைரக்டர் இவங்கள பத்தின விஷயம் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்டேட்ஸ் சேகரிச்சு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்குறோம். until then உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் நதியா, நான் உங்கள் விஜய் ஹரி. Thank you.